திமுகவுக்கு என்ன மாதிரியான வாக்குகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை அதிமுகவுக்கு என்ன மாதிரியான வாக்குகள் எடுக்கிறது வாய்ப்பு இருக்குது, இல்லை விஜய் வந்ததுனால திமுக அதிமுக நாம் தமிழர் என்ன மாதிரி இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சொல்ல முடியும். பட் இதெல்லாம் எக்ஸாக்டாக களத்தில் என்ன மாதிரி பிரதிபலிச்சிருக்கு. இப்போ விஜய் தரப்பு சொல்கிற மாதிரி ஒரு ஒட்டுமொத்த இளைஞர்கள் பட்டாளம் அல்லது 40 வயசு கீழே இருக்கிறவங்க, இல்லை சில பேர் இப்போ இன்னும் கொஞ்சம் கூடவே சொல்கிறாங்க 80 வயசு தாத்தாலேருந்து கீழே இருக்கிற 18 வயசு வரையும் எல்லாருமே போட்டிருக்காங்க சார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது எவ்வளோ தூரம் அந்த கிராஸ் செக்ஷன் போட்டிருக்கா இல்லையா நமக்கு தெரியாது. திமுகவுக்குன்னு ஒரு கோர் ஓட் பேங்க் இருக்குது, திமுக கூட்டணி கட்சிகள் ஒரு பலமாக இருக்குது, திமுகவோட ப்ரோ இன்குபன்சி ஒரு பலமாக இருக்குது, அதிமுகவுக்கு வந்து அதோட கோர் ஓட் பேங்க் ஒரு பலமாக இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா அதோட தலைமை வந்து அந்த அளவுக்கு வந்து கவர்ச்சிகரமாக ஒரு அட்ராக்டிவாக இருக்கான்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. நாம் தமிழர் அவங்க வந்து ஒரு டெடிக்கேட்டடான ஒரு ஐடியாலஜியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய ஆர்கானிக்காக இம்ப்ரூவ் பண்ணிட்டு போகிறாங்க. அவங்க எந்த அளவுக்கு அவங்க இந்த வாட்டி விஜயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லை வளர்ந்துருக்காங்கன்றது முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்குறோம். அதனால் இந்த எக்ஸிட் போல்ன்றது வந்து கொஞ்சம் அவங்க எடுக்கிறவங்களுக்கே கூட கொஞ்சம் கஷ்டமான ஒரு எக்ஸாக்ட் ஃபிகர் கூட இல்லை, ஒரு ரஃப் ஃபிகர் கூட வந்து சொல்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான காரியமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக சரி, திரு ரவீந்திரன் துரைசாமி, நீங்கள் நிறைய தரப்பில் விசாரிச்சிருப்பீங்க, கிரவுண்ட் ரிப்போர்ட் பார்த்துருப்பீங்க. நீங்கள் எக்ஸிட் போல் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க, என்ன சவால் இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? எக்ஸிட் போலில் பொறுத்தளவில் அதில் மோட்டிவ் இல்லை. இப்போ நீங்கள் ப்ரீ போலில் வந்து ஒரு மோட்டிவ் இருக்கும், ஒரு கட்சியை பூஸ்ட் பண்ணி விடணும், இப்படித்தான் இருமுனை போட்டின்னு அதை செட் பண்ணணும், இவங்களுக்கு இங்கே வாய்ப்பில்லைன்னு காட்டணுங்கிற ஒரு மோட்டிவ் இருக்கும். அதை வச்சு ஓட்டர்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாங்கிற ஒரு எண்ண ஓட்டங்கள் அரசியல் கட்சிக்கும் எல்லா நிறுவனங்களையும் சொல்லலை, ஒரு சில நிறுவனங்களுக்கும் உள்ள ஒரு நெக்ஸஸும் அதுக்குள்ளே இருக்கும். இதில் வந்து எக்ஸிட் போலில் நாங்கள் ஏற்கனவே அவங்க சொன்னதை மெயின்டைன் பண்ணணுங்கிற ஒரு கம்பல்சனை தவிர மற்றபடி அவங்களுக்கு போலை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும், போலோட அவுட்கம்மை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்கிற நோக்கம் இல்லை. ஏன்னா போல் முடிஞ்சு போச்சு, 23ஆம் தேதியே முடிஞ்சு போச்சு. இனிமே எதுவுமே ரிசல்ட்டை வந்து வேறு எதுவுமே பாதிக்க போகிறதில்ல. ரிசல்ட்டை பற்றி அனலைஸ் பண்ணக்கூடியவங்க மத்தியில் நம்ம எண்ணத்துக்கு தக்கன எக்ஸிட் போல் இருக்குன்னா நம்ம எண்ணத்துக்கு பக்கன இருக்குன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் அதில் மாறுதுன்னா அதில் மெத்தடாலஜியில் தப்பு இருக்கலாங்கிற லெவலில் போகலாம். எனிவே எக்ஸிட் போலில் மோட்டிவ் இல்லைங்கிறது தான் அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட். மோட்டிவ் இல்லை, ஆனால் தமிழ்நாடு மாதிரியான ஒரு க்ளோஸ் கண்டெஸ்ட், இதுக்கு முன்னதாக திராவிட கட்சிகள் இருவருக்கும் நேரடியான போட்டி. ஆனால் இந்த முறை தாவேகா அப்படின்ற ஒரு புது பிளேயர் வந்திருக்காரு. 1% 2% வாக்கு வங்கி மாறினாலும் அது ஒருத்தருக்கு ஸ்விங் அடிக்க வாய்ப்பு இருக்குது, இன்னொருத்தருக்கு தோல்விக்கு நகர்த்துவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் எக்ஸிட் போல் நமக்கு கடந்த காலத்தில் 2 உதாரணம், 2016 ஒரு தவறான ப்ரெடிக்ஷன் இருந்திருக்கு, 2024 மக்களவைத் தேர்தலும் ஒரு ஏகோபித்த ஒரு ப்ரெடிக்ஷன் இருந்தது. பட் யதார்த்தம் அதுவாக இல்லை. ஸோ இந்த மாதிரி க்ளோஸ் கண்டெஸ்ட் இருக்கும்போது இந்த 1% 2% என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? அதாவது நான் என்ன பொறுத்தளவில் கிளியர் கட்டாக இது வந்து 2வது இடத்துக்கான போட்டிங்கிற மாதிரி தான் நான் வைக்கிறேன். டிஎம்கே கண்டினியூயிங் ஒரு அலையன்ஸில் இருக்கிறாங்க. 45 விழுக்காடு வாக்குக்கு மேலே திராவிட முன்னேற்ற கழகம் வந்து 3 தேர்தலில் பெற்றிருக்காங்க. பிரியன் சொன்ன மாதிரி ப்ரோ இன்கம்பன்சி அவங்களுக்கு இருக்குது. மணி டிரான்ஸ்ஃபர், டைரக்ட் மணி டிரான்ஸ்ஃபர் டு லேடிஸு, கட்சிக்காரங்க பணபலத்தை பயன்படுத்தினது மற்றும் அணி பலத்தை மேலும் கூட்டுனதுங்கிற லெவலில் அவங்க கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு யார் எதிரிங்கிறதுல கண்டிப்பாக என்டிஏ தான். என்டிஏயும் எடப்பாடி பழனிசாமி கம்பைன் பண்ணவங்க தான் அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருந்தாலும் எதிர்ப்பு சக்தியாக இருக்கிறாங்க. அதில் என்னென்னா அந்த 2 தரப்புமே அளவுக்கு அதிகமாக விஜயை ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. என்டிஏ லீடர்ஸ் தமிழிசை, நயினார் நாகேந்திரன், ஆரம்பத்தில் அண்ணாமலை, ஹேமாமாலினி கமிட்டி எல்லாமே வந்து விஜய் வந்து தங்கள்கிட்ட கூட்டணிக்கு வந்துடுவாங்கன்னு அவரை அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு 4ஆம் தேதி அவர் டெஸ்ட் ஆகிடுவார். அது என்ன டெஸ்ட்டுங்கிறது தெரிஞ்சு போகும். இப்போ ரிசல்ட் தான் வரணும். எஸ், டெஸ்டட், அந்த ரிசல்ட் தெரிஞ்சு போகும். எஸ், யூ ஆர் கரெக்ட். அப்போ நீங்கள் அவரை வந்து பெரிய சக்தியாட்டு வந்து எல்லாருமே ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. அடுத்தபடியாக எடப்பாடி பழனிசாமியும் வந்து அவரை பெரிய சக்தியாட்டு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணார். தென் கரூர் விஷயத்தில் அவரை காப்பாற்றியும் விட்டாருங்கிறதும் ஒரு பெரிய கட்சி வரப்போதெல்லாம் ப்ரொஜெக்ஷன் கொடுத்தாப்புல. ஸோ இவங்க பலமாக இருக்கக்கூடிய திமுக அணி எதிர்கொள்வதில் உள்ள சிரமத்தை கருத்தில் கொண்டு அவரும் வந்தால் வந்து நமக்கு வந்து ஒரு பூஸ்ட் கொடுத்துரும், நம்ம வெற்றி பெற்றுவோங்கிற ஒரு சூழ்நிலையில் பண்ணாங்க. இப்போ அவர் வந்து டிஎம்கே வர்சஸ் டிவிகேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு டால் கிளைமுக்குள்ள அவர் போயிட்டார். எக்ஸிட் போல் இன்னும் நல்ல வர இருக்கு. உங்களுடைய ரேட்டிங் டிஎம்கே ஃபர்ஸ்ட் பிளேஸா, செகண்ட் பிளேஸா, தேர்ட் பிளேஸ் அப்படி யாருக்கு நீங்க என்ன ரேட்? டிஎம்கே ஃபர்ஸ்ட் பிளேஸ். மிகப்பெரிய அளவுக்கு டிஎம்கேக்கு 2வது வரத்தவருக்கு இடையில மிகப்பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும். சார் பாக்கி சார் உங்களுடைய கணிப்பு என்ன?
இல்லை என்னை பொறுத்தவரை நெக் டு நெக்காக இருக்கலாம், அது டைட் ஃபைட்டு தான்றதில் ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கா செகண்ட் பிளேஸ்க்கா தேர்ட் பிளேஸ் இல்லை அதையும் நான் உறுதியாக சொல்ல விரும்பலை. ஏன்னா எப்படின்னா இந்த கணிப்புகளை பொறுத்தவரையில் ஒரு சின்ன ஒரு பழைய தகவல் சொல்கிறேன், சுவாரஸ்யமாக இருக்குன்றதுக்காக சொல்கிறேன். ஒரு நேஷனல் இன்சிடெண்ட்டு, ஒரு தமிழ்நாடு அளவில் நடந்த வாக்கு எக்ஸிட் போல் இன்டர்நேஷ்னலில் நடந்த எக்ஸிட் போல் 3 ஃபெயிலியர் ஆனது தகவல் சொன்னேன். 2016 ஜெயலலிதா அம்மையார் விட திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும்னு சொன்னாங்க, கூட்டணியில் பல்வேறு காரணங்களுக்கு எக்ஸிட் போல் சொல்லும்போது. ஆனால் மீண்டும் ஆட்சி அமைத்தது ஜெயலலிதா அம்மையார். திமுகவுக்கு 90 சீட்டு கிடைச்சது, அது ஒரு பக்கம். நேஷனல் லெவலில் 2014 மக்களவைத் தேர்தலில் பாஜக மட்டுமே. நீங்கள் சரியான உதாரணத்தை சொன்னீங்க. 2016 எக்ஸிட் போல் கணிப்பு பிரகாரம் திமுக ஆட்சி அமைக்குன்னு சொன்னீங்க. ஆனால் திமுக ஆட்சி அமைக்கல, மீண்டும் கண்டினியூ ஆச்சு அதிமுக. அதிகமான இடங்கள் பெற்று ஜெயலலிதா அம்மையார். ஆனா அந்த தேர்தலில் 1% தானே டிஃபரன்ஸா இருந்தது. அந்த 1% தான் இவ்வளவு பெரிய மாற்றத்தை கொடுக்குது அப்படின்றத சரியா கணிக்குதா தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள்? இல்ல, அதுதான் நான் சொல்றேன். அதுதான் அந்த டவுட்டை தான் இப்ப முன் வைக்கிறவங்க. நேஷனல் லெவல்ல 2014 சொன்னாங்க 370 வரையில் பாஜக மட்டுமே பெறும் அப்படின்னாங்க. என்ன நடந்தது? 400 அவங்க டார்கெட்டு, 400 தான் அவங்களோட டார்கெட்டாக இருந்தது. ஆனால் 370 வரையில் இந்த எக்ஸிட் போல் சொன்னாங்க. ஆனால் நடந்தது வேற. அவங்களே இப்போது கூட்டணி கட்சிகளோட தயவில் தான் ஆட்சி ரன் பண்ண வேண்டியிருக்கு. பில்லே தோற்று போச்சு, அது ஒரு பக்கம். இன்டர்நேஷ்னல் லெவலில் ஆஸ்திரேலியாவில் 2016 அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. எல்லாரும் ஒரு பர்டிகுலர், அதாவது நோபர்ட் ஹோஃபர் என்கிறவரை தான் அதிபராக வருவார்னாங்க. அவங்களாம் தவறியது தபால் வாக்குகளை கணக்கில் எடுத்துக்கல. தபால் வாக்குகள் 12%. நிலைமை எக்ஸிட் போல் இப்படி காமிச்சது. எலெக்ஷன் ரிசல்ட்டில் அலெக்சாண்டர் அப்படிங்கிற இன்னொரு அவர் தான் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தபால் வாக்குகள் விஷயம் எக்ஸிட் போலோ கருத்து கணிப்பு போட்டு எக்ஸிட் போலில் தபால் வாக்குகளில் எடுக்க முடியாது. அந்த ஓட்டுச்சாவடியில் ஓட்டு போட்டு வெளில வந்தவங்க கேட்குறாங்க. ஆனால் ஒரு விஷயம், எக்ஸிட் போலில் டக்குன்னு கேட்கும்போது அவங்க என்ன சின்னத்துக்கு ஓட்டு போட்டாங்களோ, என்ன வேட்பாளருக்கு ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறத உடனே சொல்லிவிடுவாங்க. அதில் மாற்றம் கொஞ்சம் அவகாசம் கொடுத்தா கூட யோசிக்க ஆரம்பிப்பாங்க. கருத்து கணிப்பில் அந்த அளவுக்கு துல்லியம் வராது. ஓரளவு துல்லியம் எக்ஸிட் போல் வரும். இப்போ கொஞ்ச நேரத்தில் நமக்கே தெரிஞ்சிடும். இருந்தாலும் காத்திருப்போம். சரி, உங்களுடைய கணிப்பு என்ன? இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த கருத்து கணிப்பாளர்களுக்கு எக்ஸிட் போல் ஒரு சவாலான விஷயம்னு சொன்னேன் நான். அது கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நான் இப்போ பார்க்குறேன். ஆக்சுவலாக அடிப்படையில் நான் கணக்கு பண்ணது என்னென்னா, இந்த கணக்கெலாம் விட்டுட்டு நான் கணக்கு பண்ணது என்னென்னா, ஒரு கன்சர்வேட்டிவான ஒரு கணக்கு தான் அது. திமுக ஒரு 120 இடங்கள்லேருந்து 140க்குள்ளே திமுக அணிக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏடிஎம்கேக்கு ஒரு 40லேருந்து 60க்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தாவேக்காவுக்கு ஒரு 0லேருந்து 5 வரையுமான ஒரு வாக்குகள் இருக்குன்னு, சீட்டுகள் இருக்குன்றது என்னுடைய கணிப்பாக இருக்குது. ஸோ இந்த கணிப்புகள் மாறலாம். இதில் மீதி இருக்கிறது ஒரு 60 தொகுதி இருக்குது. மீதி அப்படி பார்த்தா 220 தொகுதிகள் தான் ஒரு மேக்ஸிமம் லிமிட். நான் சொன்ன அந்த 140 + 60 கூட்டிங்கன்னா 220 வரும். ஒரு 14 தொகுதிகள் அப்படி இப்படி இழுபறியாக இருக்கும். அது யாருக்கு சேருதோ அவங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுப்பாங்க. ஸோ அதனால் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, விஜயோடைய சீட் கன்வெர்ட்டபிலிட்டியை நம்மளால் எக்ஸாக்டாக சொல்ல முடியல. ஆக்சுவலாக அது 30 தொட்டா சீட் கன்வெர்ட்டபிலிட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. 25 கூட இருக்கிறதுக்கான சான்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ 25, 20 வரும்போது அவர் யாரோட ஓட்டை ஸ்பாயில் பண்ணுவார் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம் அங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் இதில் வின்னிங் மார்ஜின்லாம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கிறத பார்க்குறோம். அதனால் ஈவன் இந்த எக்ஸிட் போலில் ஏதோ ஒரு கட்சி கொஞ்சம் ரொம்ப ஒரு நெருக்கடியான ஒரு போட்டி அப்படின்னா கூட அது நாளைக்கு எப்படி வேணால் திரும்பலாம்ன்றது தான் ஒரு முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன் இந்த எலெக்ஷனில். இன்னும் ஒரு சில நிமிடங்களில் இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை நம்ம பார்க்க இருக்கோம். அதை பற்றி ஒரு விவாதம் மேற்கொண்டு வரும். தொடர்ந்து இந்த சிறப்பு நேரலை ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடரலாம்.